திருப்பூர் டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம். நான் யாயா நித்யா. இப்ப நம்ம கூட சோஷியல் ஆக்டிவிஸ்ட், சைல்ட் அண்ட் ஜெனரல் சைக்காலஜி கவுன்சிலர் மிஸ்ஸஸ் கவிதா ஜனார்தனன் மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம் நித்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? நேர்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிருங்க. வணக்கம் திருப்பூர் டாக்ஸ் மக்களே. ஓகே மேம், இப்போ உங்களை ஸ்பெஷலா நாங்க மீட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா 10th and 12th எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு. நெருங்கிச்சுனாலே ஒரு பயம், பதட்டம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, அங்க பேரண்ட்ஸுக்கு அதே மாதிரிதான் இருப்பாங்க. நிறைய குழந்தைகள் உங்களை இப்ப அப்ரோச் பண்ணிட்டு இருப்பாங்க, நிறைய பேருக்கு நீங்க கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ இந்த டைம்ல வர்றது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் உங்களை நாங்க மீட் பண்ணலாம் டிசைட் பண்ணோம். இப்ப நீங்க வீட்டு நிறைய நாங்க டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் கேட்க போறோம். எப்படி கூலா நார்மலா இருக்கிறது, குழந்தைங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அப்படிங்கிறதுதான் இந்த வீடியோ இருக்க போகுது. கண்டிப்பா என்னால முடிஞ்ச இன்புட்ஸ் கண்டிப்பா நான் குழந்தைங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சொசைட்டிக்கும் கொடுக்குறேன். கண்டிப்பா கண்டிப்பா நீங்க வெளி உலகத்துக்கும் பண்ணிட்டு தான் இருக்கீங்க நிறைய. இந்த ஸ்பெஷலா இந்த வீடியோ மூலமா இந்த ரைட் டைம்ல பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேர். கண்டிப்பா. ஓகே மேம், போர்டு எக்ஸாம் அப்படின்னாலே பியர் பிரஷர் வர மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். அது போர்டு எக்ஸாம்னு நெருங்க தான் ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கு. ஏன் இந்த ரீசன் எதனால அவங்க இப்படி பதட்டப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இந்த போர்டு எக்ஸாம் பியர் பிரஷர் அப்படின்றது இன்னைக்கு நேத்து இல்ல. ஓகே, இது நம்ம காலத்துல இருந்தும் சரி, அதுக்கு முன்னாடியில இருந்தும் இந்த போர்டு எக்ஸாம் பியர் பிரஷர் எல்லாருக்குமே இருக்கு. ஓகே, சோ அத குழந்தைங்களுக்கு எங்கிருந்து வருது, எதனால வருது அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த சமூகம் வெற்றியாளரையே கொண்டாடி பழகிருச்சு. சோ அதனால நம்ம எல்லா இடத்துலயுமே ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு பியர் பிரஷருக்கு குழந்தைங்க ஆளாகுறாங்க. அதே மாதிரி சுத்தி இருக்கிற சொசைட்டி, பேரண்ட்ஸ், அஃப்கோர்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருமே கொடுக்குற ப்ரெஷர். இன்னைக்கு நீ நல்லா படிச்சு நாளைக்கு நிறைய மார்க் வாங்கினாதான் நீ வாழ்க்கையில நான் சொன்ன மாதிரி ஜெயித்தவனா ஆக முடியும் அப்படின்ட்டு. கண்டிப்பா படிப்பு அப்படின்றது முக்கியம். பட் எஜுகேஷன் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப், இட் இஸ் நாட் லைஃப். இத எல்லா பேரண்ட்ஸும் சமூகமும் என்னைக்கு உணர்ந்து அக்செப்ட் பண்றாங்களோ அன்னைக்கு இந்த மாதிரி பியர் பிரஷர் ஆஃப் போர்டு எக்ஸாம்ஸ் கண்டிப்பா ஜாஸ்தி இருக்காது. ஏன்னா அப்பத்துல இருந்தே குழந்தைகளுக்கு இது ஒரு முதலீடாவும் பேரண்ட்ஸ் கருதுறாங்க ஆக்சுவலி. சோ அப்படி இருக்கும்போது இத்தனை இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், இத்தனை ஸ்கூல்ஸ்க்கு பே பண்ணிருக்கோம், இத்தனை டியூஷனுக்கு நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். சோ இதெல்லாமே ப்ரூவ் பண்றது, ஒரு குழந்தைகளோட மதிப்பீடை வச்சுதான் அந்த குழந்தையே மதிப்பிடுற மாதிரி ஒரு சமூகத்துல இருக்கும் போது எல்லா இடத்துல இருந்தும் வர இந்த பிரஷர் குழந்தைகளால ஒரு அளவுக்கு மேல தாங்க முடியறது இல்ல. சோ அதனால அந்த குழந்தைங்க அந்த எக்ஸாம் டைம்ல ரொம்ப ஒரு பதட்டம், பயம், பால்பிட்டேஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அந்த பட்டர்ஃபிளைஸ் ஆன் ஸ்டமக்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி அந்த ஃபீலிங்ஸ் இதெல்லாம் எக்ஸாம் டைம்ல ஃபேஸ் பண்ற மாதிரி ஒரு சமூகத்துல நம்ம இருக்கோம். ஓகே, சுத்தி இருக்கிறவங்க கொடுக்குற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியலன்னா என்ன ஆகுமோங்கிற அந்த ஒரு பயமே அவங்களுக்கு ஒரு ஃபுல் பதட்டத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா குழந்தைகளுக்கான அந்த பதட்டம் தானா வராது இல்லையா? எல்லாமே நம்ம எதை காமிக்கிறோமோ இட்ஸ் லைக் மிரரிங் அண்ட் மாடலிங். பேரண்டிங்கா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், சொசைட்டியா இருக்கட்டும், பார்த்துதான் நம்ம பழகிக்கிறோம். சோ அப்போ அந்த மாதிரி எல்லாரையும் பார்த்து காலங்காலமா இப்படி ஒரு ப்ரெஷரை சடனா அந்த 10th and 12th வரும்போது எல்லாம் சொல்லி 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 இந்த எக்ஸாம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை, 10thல ஃபெயில் ஆயிட்டா லைஃப் இல்லை, 12thல ஃபெயில் ஆயிட்டா லைஃப் இல்லை, இல்ல இந்த பெர்சன்டேஜ்க்கு கம்மியா போயிட்டா நம்மளுக்கு அங்கீகாரம் இல்லாம போயிரும் அப்படின்ட்டு. ஓகே, இப்படி சொசைட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற ஒரு பிரஷர்னா பேரண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா பிரஷர் கொடுக்குறாங்களோ? கண்டிப்பா. ஆக்சுவலி நீங்க சொல்றது ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ். நல்லதா இருக்கட்டும், அந்த குழந்தையோட நடவடிக்கையா இருக்கட்டும், கேரக்டரா இருக்கட்டும், எல்லா விஷயமே ஆக்சுவலி வீட்டுல இருந்துதான் ஆரம்பிக்குது. இப்போ நான் சொல்றது எல்லா வகை பேரண்ட்ஸும் இல்லை. இதுல ஒரு சில பேரண்ட்ஸ் அது புரிஞ்சு அந்த குழந்தைங்களுக்கு உண்டான ஸ்பேஸ் கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு உண்டான அவங்களோட டேலண்ட்ஸ் என்னன்னு புரிஞ்சு எந்த சப்ஜெக்ட்ஸ்ல அந்த குழந்தை நல்லா பண்ண முடியுது, சில சப்ஜெக்ட்ல இவ்வளவுதான் அப்படின்ட்டு மனசார ஏத்துக்கிறாங்க. அப்படி ஏத்துக்கிற இடத்துல அந்த குழந்தைங்களுக்கு வீட்டுல பியர் பிரஷர் ஜாஸ்தி இல்லை. பட் உண்மையா வெளிப்படையா சொல்லணும்னா இன்னைக்கு முக்காவாசி பேரண்ட்ஸ் எல்லாருமே ப்ரெஷர் ஜாஸ்தி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரிதான் இது குழந்தைங்களை ஃபர்ஸ்ட் ஒரு முதலீடா கருதுறது, இன்னொன்று ஒரு ப்ரைட் ஆஃப் த ஃபேமிலி. ஒருவேளை இது சொந்தக்காரங்களுக்கு சொல்லும் போது என் பையன் இவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு பெருமையா இருக்கு. சோ இப்போ ஒரு ஸ்கூல் அண்ட் டியூஷன் இதுக்கெல்லாம் நிறைய இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல. ஸோ இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது அந்த குழந்தைங்க அதுக்கு உண்டான மார்க் எடுத்தா மட்டும்தான் அடுத்த ஒரு நல்ல பொசிஷனுக்கு போக முடியும். அதுக்கப்புறம் அந்த திருப்பி அதை எடுக்க முடியும் அந்த இன்வெஸ்ட் பண்ணதை. அந்த மாதிரி ஆங்கிள் தான் நிறைய பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இப்போ ஒரே வீட்டுல ரெண்டு குழந்தைங்களை கம்பேர் பண்றாங்க. ஒருவேளை தம்பி நல்லா படிக்கலாம், இல்ல அண்ணா நல்லா படிக்கலாம், அக்கா தங்கச்சி இப்படி எப்படி வந்தாலும் சோ அண்ணா இவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க, தம்பி இவ்வளவு மார்க் எடுக்கணும், தங்கச்சி இவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க, அக்கா எடுத்துதாகணும். இல்ல கசின்ஸ் இப்போ ஒரே வயசு ஒப்பிட்ட குழந்தைகள் ஒரு ஃபேமிலியில இருக்கும் போது அவங்க நல்லா மார்க் எடுத்துட்டா நம்ம அவங்களுக்கு பதில் சொல்லணும், நம்ம ஃபேமிலி நம்ம
பையனையோ பொண்ணையோ என்ன நினைக்கும், சமூகத்துல எப்படி. இன்னைக்கு எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான். இன்னைக்கு நிறைய மார்க்ஸ் எடுக்கிறவங்கள சோசியல் மீடியால போட்டு என்னோட பையன் பொண்ணு, அஃப்கோர்ஸ் அது நல்ல விஷயம் தான். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த டேலண்ட் அப்படின்றது ஒரு எஜுகேஷன்ல திறமை அப்படின்றது அவங்களுக்கே அது தானா வரும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய குழந்தைங்களுக்கு இன்னைக்கு இருக்கு. இப்ப மேத், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் இப்படின்னு இருக்கும் போது ஒரு குழந்தை மேத்ல நல்லா பண்ணலாம், சயின்ஸ்ல கம்மியா பண்ணலாம். சோ நீங்க ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு அக்செப்ட் உங்க குழந்தைங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் நல்லா வருது, என்ன சப்ஜெக்ட்ல ஆவரேஜா இருக்கு, சிலது பிலோ ஆவரேஜா இருக்கு. இதையே நீங்க அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் அந்த குழந்தைய பேலன்ஸ் சைல்டா நீங்க கொண்டு வர முடியும். பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வீட்டுல 8 வயசு மதிப்புள்ள ஒரு கிளாஸ்லயே வச்சுக்கலாம். 8 வயசு மதிப்புள்ள ஒரு குழந்தைய வந்து ஒரு துணி கடைக்கு கூட்டிட்டு போறோம். அப்போ அங்க பலதரப்பட்ட சைசஸும் ஹைட்ல எல்லா குழந்தைங்களும் இருப்பாங்க. நீங்க ஒரே ஷர்ட் வாங்கி அந்த ஹோல் கிளாஸ்க்கு நீங்க போட வைக்க முடியுமா? முடியாது. சைசஸ் ஒருவேளை ரொம்ப தின்னா இருப்பாங்க, கொஞ்சம் சப்பியா இருக்கலாம். அதே மாதிரி ஒரு ஷூ சைஸும் அப்படிதான். ஒரு ஷூ நம்ம வாங்குறோம், அதே 8 வயசு பையனுக்கு சம்டைம்ஸ் பெரிய சைஸ் தேவைப்படும், இல்ல சின்ன. இத்தனையுமே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணும் போது அந்த எஜுகேஷன்ல மட்டும் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த குழந்தைங்கள் வந்து அவங்களுக்கே தெரியாம ஒரு ட்ராமாட்டிக்கல் சிச்சுவேஷன் கண்டிஷனுக்கு வந்து உள்ளாக்கப்படுறாங்க. சோ நம்ம மதிப்பீட வந்து நம்மளோட ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தாதான் நமக்கு வந்து அந்த வேல்யூ கிடைக்கும், நம்மளுக்கு வந்து மரியாதை கிடைக்கும்ன்றங்காட்டியே அவங்க அதை நோக்கி தெரியாமையே பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஓட ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சில பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வாயில மட்டும் இல்ல, பிசிக்கல் அபியூஸ் அடிக்கிறாங்க, பயங்கரமா அடிக்கிறாங்க தோலுக்கு மேல வளர்ந்த குழந்தைங்கள. சோ இதெல்லாமே ஒரு காலகட்டத்துக்கு மேல நீங்க பார்க்கும்போது படிச்சு மத்தவங்களுக்காக தான் நம்ம படிக்கணுமே, இந்த சொசைட்டியை திருப்திப்படுத்தவும், ஸ்கூலை திருப்திப்படுத்தவும், பேரண்ட்ஸை திருப்திப்படுத்தவுமே தான் படிக்கிறாங்களே வெளியே எத்தனை குழந்தைங்கள் தனக்காக படிக்கிறாங்கன்னு நான் கேட்டதுல கவுன்சிலிங்ல, இல்ல எங்க அம்மா அப்பா வந்து இல்லைன்னா என் மேல மரியாதை போயிடும், இல்ல எங்க டீச்சர்ஸ்க்காக நான் படிக்கிறேன், தனக்காக படிக்கிறேன்னு சொல்றாங்க. பேர் மினிமம் ரொம்ப கம்மியான ஆவரேஜ் இருக்காங்க. ஓகே, நிறைய வெளியிருந்து குடுக்குற அந்த பிரஷர், அதுக்காக மட்டும்தான் அதிகமான பேர் வந்து அவங்களுடைய இருக்கிற ஒரு ஸ்கில் என்னன்னு மறந்துட்டு கண்டிப்பா படிச்சே ஆகணும், இது எக்ஸாம் முடிச்சே ஆகணும், 10th முடிச்சா போகுது, 12th முடிச்சா போகுதுன்னு போறாங்க. இன்னைக்கு இந்த லைஃப்ல வந்து பலதரப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய டேலண்ட்ஸ் இருக்கிறவங்க. டு பி ஃப்ராங்க், பழைய ஒரு டயலாகா இருக்கட்டும், கிரிக்கெட் ஆடுறவங்க வந்து கண்டிப்பா ஒரு சிங்கர் ஆக முடியாது, சிங்கர் ஆகுறவங்க வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆக முடியாது. அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி சைல்ட் இஸ் யூனிக். அதை புரிஞ்சுக்கிற பேரண்ட்ஸ்னால மட்டும்தான் வந்து அந்த குழந்தைய அப்படியே ஏத்துக்க முடியுது. சோ உங்க குழந்தையை என்னவோ அப்படியே நீங்க ஏத்துக்கிற மனப்பக்குவம் இருந்து பின்னாடி பாசிட்டிவிட்டி நிறைய பாசிட்டிவா சொல்லுங்க. யூ கேன் டூ இட். இப்போ நான் எப்பவுமே சொல்வேன், என்னோட எல்லா சில்ட்ரன் யார் வந்தாலுமே 50% எடுக்கிறீங்களா, நீங்க 60% எடுத்தா கூட அது உங்களோட ஒரு நீங்க அச்சீவ்மெண்ட் தான். நீங்க வந்து அதை வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்கீங்க. அந்த 10 மார்க்ஸ் ஆல்சோ ஹேஸ் லாட் ஆஃப் வேல்யூ. சோ அந்த லெவலுக்கு நீங்க வந்து உங்க குழந்தைங்களை அக்செப்ட் பண்ணி, உன்னால முடியும், உன்னால முடிஞ்சதை பண்ண, நாங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம், எந்த நிலைமையிலயும் we are there to supportன்னு சொன்னா அந்த குழந்தைங்க மனசு உடைஞ்சு போக மாட்டாங்க. இன்னும் நிறைய பேரண்ட்ஸ் என்னன்னா, இது நம்ம புள்ள, நம்ம பையன் தானே, நம்மள மாதிரிதான் இருப்பா, நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கறத கொஞ்சம் கம்பேர் பண்ணாங்கன்னா கூட அவ்வளவு பிரஷர் கொடுக்க மாட்டாங்க. அவங்க எப்படி நெகட்டிவா எடுத்துக்கிறாங்கன்னா, நான் வந்து நல்லா படிக்கல சோ என் பையன், கண்டிப்பா அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ், இன்ஃபேக்ட் தமிழ்நாடுல வந்து நிறைய குழந்தைங்களுக்கு இன்னைக்கு எஜுகேஷன் போய் சேருதுன்றது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கண்டிப்பா கல்வின்றது கட்டாயம். நான் சொல்றது கல்வி வேற, அச்சீவர் ஆகணும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்றது வேற. கல்வின்றது உன்னோட பகுத்தறிவையும் பொது அறிவையும் வளர்த்துக்கிறதுக்கு தானே ஒழிய, நீ அச்சீவர் ஆயிதான் நீ வந்து அந்த எஜுகேஷன்ல வந்து டாப் ரேங்க் வாங்கிதான் நியூஸ் பேப்பர்ல வரணும் அப்படின்றது இல்ல. அப்படி வர குழந்தைங்களுக்கு சந்தோஷம், அது வந்து அவங்களா வருவாங்க. அதுதான் நான் சொல்ல வர்றது. எஸ், ஓகே. இது அவங்கலாம் வந்து ஒரு படிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி, ஒரு சிலருக்கும் அப்படி குழந்தைய நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க, படிப்பாங்க, அது இயல்பாவே அது வரும். பட் வராத ஒண்ண வாங்குற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்றப்ப அவங்களுக்கு நிறைய மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு. அது எஸ்பெஷலி இந்த எக்ஸாம் டைம்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா, எக்ஸாம் வரதுக்கு ஒரு 2-3 months முன்னாடியே வந்துட்டு நோ டிவி, நோ கேஜெட்ஸ், நோ மியூசிக், நோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், எல்லாத்துக்கும் ஒரு பூட்டு போட்டுடுறாங்க. நீ இனிமேல் படிக்கிறத, உனக்கு எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்ட்டு அந்த பதட்டம் ஆக்சுவலி குழந்தைங்க கிட்ட வரல. இப்படி சொல்லியே பேரண்ட்ஸோட பதட்டத்தை they are just passing it on குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறாங்க. சோ ஐயோ ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயத்த நம்ம ஃபேஸ் பண்ண போறோம்ன்ற பயத்தை இவங்களே திணிக்கிறாங்க. பட் அந்த குழந்தைங்களுக்கு படிக்கும் போது கண்டிப்பா ரிலாக்ஸேஷன் டைம் நிறைய தேவைப்படுது. சோ இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணும்போது மைண்டும் பாடியும் கொஞ்சம் இன்னும் நல்லாவே ரெஜுவனேட் ஆகும். எஸ் எஸ்.
இன்னொன்னு மந்த் எண்ட் மட்டும் இல்லாம அந்த த்ரூ அவுட் த இயர் அவங்க ஒரு மாதிரி மாடரேட்டா அவங்க படிச்சுட்டு அது பேலன்ஸ்டா கொண்டு வராங்கன்னா அவங்களால அது ஈஸியா வந்து நல்லாவே பண்ண முடியும், எந்த பிரஷர் இல்லாம. இல்ல பென்சில் அது இதுன்னு பதட்டம், பென் இல்ல அதுல எந்த பதட்டம் இல்லாம பண்ணலாம். ஸ்கூலோடைய ரோல் எப்படி மேம்? இந்த மாதிரி போர்டு எக்ஸாம் வரப்ப அவங்க எப்படி இதை அப்ரோச் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இப்போ பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து ஒரு ப்ரெஷர்னா ஸ்கூல் சைட்ல இருந்தும் கண்டிப்பாலுமே ப்ரெஷர் இருக்கு அப்படின்றது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். அது எல்லாரும் ஏத்துதான் ஆகணும். ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவங்க ஸ்கூலோட அந்த ஒரு பொசிஷன்ல இருந்து கீழே போயிடக்கூடாது. ஸோ அதுல எஸ்பெஷலி இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம் டைம்ஸ்ல குழந்தைங்க டாப் ரேங்கர்ஸ் அச்சீவர்ஸா இருக்கும்போது அந்த ஸ்கூலோட நேம் வந்து எப்பவுமே வந்து மக்களுக்கு போய் சேரும். ஸோ அதுக்காகவும் ஒண்ணு இருக்குன்னு நான் கண்டிப்பா சொல்றேன். இது எல்லாரும் ஏத்துதான் ஆகணும் ஆக்சுவலி. அது மட்டும் இல்லாம அந்த ஃபெயிலியர்ஸ் அவங்க ஸ்கூல்ல இருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் ஆகும் அந்த ஸ்கூல்ஸ்ல. ஸோ அதுவும் வந்து இருக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் மீறி பாத்தீங்கன்னா ஒரு டாப் ரேங்கர்ஸ் அந்த ஸ்கூல்ல இருந்து வராங்க அப்படின்னும் போது அடுத்தது அந்த ஸ்கூல் மேல மக்களுக்கு தானாவே நம்பிக்கை போய் சேருது. ஸோ இந்த ஸ்கூல்ல அனுப்பிச்சா என் பையன் நல்லா டாப் ரேங்க் வருவான் அப்படின்னு. ஸோ அந்த ஸ்கூல்லயும் பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு மேலிடத்துல இருந்து பியர் ப்ரெஷர், மேலிடத்துல இருக்கிறவங்களுக்கு அதுக்கு மேல இருந்து பியர் ப்ரெஷர். ஸோ அவங்க எல்லாம் போட்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்து நீங்க எல்லாம் படிக்கணும், நீங்க படிச்சு இவ்வளவு மார்க்ஸ் கண்டிப்பா எடுத்தே ஆகணும்னு ஒரு ப்ரெஷர் வரும்போது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரிதான். ஸோ ஒரு கிளாஸ்ல ஒரு 20 குழந்தைங்க இருக்காங்கன்னா அந்த 20 குழந்தைங்களும் எல்லா சப்ஜெக்ட்லயுமே வந்து எக்ஸல் ஆக முடியாது. ஒவ்வொரு குழந்தைகள் வேற மாதிரி. பேரண்ட்ஸ் ரோல் எப்படியோ அதுக்கு ஈக்குவல் ரோல் டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப இருக்கு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனிதரை உருவாக்குவது பேரண்ட்ஸ் மட்டும் கிடையாது, டீச்சர்ஸும் சேர்ந்துதான். பேரண்ட்ஸை பிடிக்குதோ பிடிக்கலையோ சம்டைம்ஸ் டீச்சர்ஸ்னாலே இந்த உலகத்துல வந்து நிறைய அச்சீவ் பண்ணி நிறைய திருந்தினவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த நல்ல டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பா. பட் இந்த பியர் ப்ரெஷர் நீங்க வந்து உங்க கிளாஸ் சைல்ட அந்த குழந்தைக்கு உள்ள டேலண்டோட அக்செப்ட் பண்ணி பழகுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சைல்டு வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வேற சப்ஜெக்ட்ல நல்லா எக்ஸல் ஆகலாம், சிலதுல வந்து ஃபெயில் ஆகலாம். அதை வந்து கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் முன்னாடி வந்து அவங்கள வந்து பப்ளிக் ஷேம் பண்ண வேண்டாம். இல்லைன்னா வந்து இந்த குழந்தைக்கு இதுல வராது அப்படின்னு எல்லாரும் முன்னாடி சொல்லும் போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப டிமோட்டிவேட் ஆறாங்க. எல்லாரும் முன்னாடி இப்படி சொல்லிட்டாங்க. இன்னொன்னு நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்யறோம். ஸோ நம்மளே நம்ம வார்த்தைகளை வந்து விதைக்கிறோம். அந்த குழந்தைங்களுக்கு பாசிட்டிவிட்டி இல்லாம நெகட்டிவிட்டி விதைக்கும் போது என்ன நீ இப்படி மேத் பண்ணிருக்க, உனக்கு மேத்தே வராது, சயின்ஸ்ல நீ பாரு எப்படி எழுதி வச்சிருக்க, உனக்கு இனிமேல் இந்த சப்ஜெக்ட் வராதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவங்களுக்கு வந்து ஒரு வேதம் மாதிரி ஒரு மந்திரம் மாதிரி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இனிமேல் இந்த சப்ஜெக்ட் வராது அப்படின்னு அப்படி சொல்ல வேண்டாம். இந்த டைம் நீ இப்படி எழுதியிருக்க, பட் எனக்கு நல்லா தெரியும் நீ நெக்ஸ்ட் டைம் நல்லா நீ எடுப்ப, மேம் சொல்ற நீ நெக்ஸ்ட் டைம் பண்ணணும் போது அந்த குழந்தைங்களுக்கு மேம் மேல ஒரு நம்பிக்கை வரும். வீட்டுல ப்ரெஷர் இருந்தா கூட டீச்சர்ஸ்க்காக நல்லா செய்வாங்க அவங்க. சோ அதே கண்டிப்பா செய்யணும். இன்னொன்னு இன்னைக்கு அட்லீஸ்ட் ஸ்கூல்னு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிறைய வந்து நம்மளுக்கு சிலபஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து யூ ஹேவ் சிபிஎஸ்சி, மெட்ரிகுலேஷன், ஸ்டேட் போர்டு, ஐஜிசிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, இன்னைக்கு என்ஐஓஎஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. குழந்தைங்க வந்து இந்த ஸ்கூல்ல இருந்து கூட என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஆனா இதை நீங்க கண்டிப்பா ஏத்துக்கணும். பேரண்ட்ஸ் ஒரு பேரண்ட் தான், உங்களுக்கு ஆப்ஷன் இல்ல. சோ திருப்பி நான் என்ன சொல்றேன்னா பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தா அந்த பியர் ப்ரெஷர் வருது. சோ பேரண்ட்ஸ் வந்து உங்க குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி சிலபஸ் சூஸ் பண்ணுங்க, போர்ட் சூஸ் பண்ணுங்க. நான் பாத்திருக்கேன் ஒரு குழந்தை ஸ்டேட் போர்டு ஒரு மெட்ரிகுலேஷன்ல இருந்து சடனா கொண்டு போய் ஐசிஎஸ்சி, ஐஜிசிஎஸ்சில போடுறாங்க. அந்த குழந்தை எப்படி வந்து அந்த போர்டு எக்ஸாம் ஃபேஸ் பண்ணும்? கண்டிப்பா முடியாது. சோ அந்த 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 பர்டிகுலர் அந்த ஸ்டூடெண்ட் சொல்றாப்ல மேம் எனக்கு அங்க வந்து எனக்கு இதுதான் என்னோட லிமிட், இதுதான் என்னோட இங்கிலீஷ் நாலேஜும், இங்க எனக்கு ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு, எனக்கு நிறைய வந்து வேர்ட்ஸ் புரியறது இல்லைன்னு. சோ இப்ப இந்த குழந்தை மேல தப்பு சொல்லுவோமா, ஸ்கூல் மேல தப்பு சொல்லுவோமா, பேரண்ட்ஸ்? எக்ஸ்பெக்டேஷன், லிமிட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். உங்க குழந்தைக்கு எது வருமோ அது கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை தாராளமா சிறந்து விளங்கும். இப்போ இன்னைக்கு வந்து டு பி வெரி ஃப்ராங்க், நம்ம காலத்துல இருக்கும் போது ஒரு சிஸ்டம் கம்ப்யூட்டர் வந்துச்சு, இன்னைக்கு லேப்டாப், இன்னைக்கு கேஜெட்ஸ் எல்லாம் கையில வந்துச்சு, இன்னைக்கு ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம பண்றதுல பாதி வேலை அதே பண்ணிருது. இன்னைக்கு வேலைக்கே பாதி பேர் போக தேவையில்லையே. இன்னைக்கு இன்னும் 4-5 வருஷத்துல நம்மளோட பாதி வேலைக்கு வந்து ஏஐ வச்சே பண்ணிடுவாங்க. சோ நீங்க ஃபியூச்சர் நினைச்சு பாருங்க, எத்தனை நம்ம வந்து எழுதி எழுதி பிராக்டிஸ் பண்ணது இன்னைக்கு லேப்டாப்ல பண்றாங்க. சோ நீங்க இன்னுமே வந்து அந்த பேக்வர்ட் திங்கிங்ல இருக்க வேண்டாம், ஃபார்வர்ட் திங்கிங் போங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஏஐ வந்து நம்ம பண்ற வேலையை பண்ணுதுன்னா நம்ம மெஷினரிக்கு ஈக்குவலா குழந்தைய வந்து வளர்த்துறோமா? மெஷினரிக்கு ஈக்குவலா வந்து ஒரு குழந்தைய நம்ம திங்க் பண்ண வைக்க முடியாது. அந்த மெஷினுக்கு இன்புட் கொடுக்கறதே ஒரு மனுஷன் தான். அந்த மெஷின் என்ன வேலை வந்தா பண்ணலாம்.
பட் ஒரு மனிதனா ஒரு இமோஷன்ஸ், ஒரு சொசைட்டி கூட எப்படி பழகுறாங்க, எப்படி வந்து ஒரு கம்பேஷன், கைண்ட்னஸ், நீதி, நேர்மை இதெல்லாம் மனுஷனுக்கு தானே வரும். சோ அந்த மத்த மெஷினரிக்கு ஈக்குவலா நம்ம எப்படி கொண்டு போனாலும் ஃபைனலி இதுல எல்லாம் நம்ம ஃபெயில் ஆயிட்டா, நீ என்ன டாப் அச்சீவரா இருந்தாலும் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு பேலன்ஸ் யுவர் இமோஷன், யூ ஆர் அ ஃபெயிலியர் இன் யுவர் லைஃப் லாங். சோ இப்ப நம்ம கொடுக்குற இந்த ஸ்ட்ரெஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த போஸ்ட் ட்ராமாட்டிக் டிசார்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ இந்த ப்ரெஷர் அவங்களுக்கு புரியாது. லைஃப்ல இப்போ நீங்க ரீசெண்டா ஒரு இதுல ட்விட்டர்ல வந்துச்சு, அந்த பையனுக்கு வந்து 24-25 இயர்ஸ், கொஞ்சம் ரொம்பவே அந்த அந்த ஒரு மெசேஜ் வந்து ஃபெமிலியர் ஆச்சு, எல்லாருக்குமே வந்து ரீச் ஆச்சு. அந்த பையன் போட்டிருக்கிறது, நான் வந்து அரௌண்ட் 54 lakhs per annum வந்து நான் வாங்குறேன், எனக்கு நல்ல ஒர்க், நல்ல பணம், ரொம்ப வசதியா இருக்கேன், ஆனா என் வாழ்க்கையில ஏதோ இழந்த மாதிரி இருக்கு, அது என்னன்னு எனக்கு தெரியல, எல்லாருமே இருந்தும் நான் தனிமையா ஃபீல் பண்றேன். 24 வயசு பையன் அது போடுறாப்புலன்னா வாழ்க்கையில எதை இழந்திருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த வாழ்க்கை இஸ் வெரி ஷார்ட். இந்த ஒரு வாழ்க்கையில உங்க குழந்தைங்களுக்கு என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆசைப்படுறாங்களோ அதுக்கு வழி வகுத்து கொடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். அது எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஸ்கூல்ஸ், சொசைட்டியுமே அப்படிதான். நம்ம வந்து எப்பவுமே எல்லாமே அச்சீவ் பண்ண பிறகுதான் அவங்கள இருக்கிறதே நம்மளுக்கு தெரியுது. ஒரு மனிதர் இருக்கிறது நம்மளுக்கு எப்படி தெரிய வருது, ஏதாவது ஒரு விஷயத்துல சாதிச்ச பிறகு, டாப்பர் ஆன பிறகுதான் அவங்களை கொண்டாடுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே அவங்களை மதிக்கிறது இல்ல. இந்த மதிப்பு எல்லாமே வந்து உங்களோட பொசிஷன் இதெல்லாம் போய் தான் அப்படி வரும் அப்படின்ட்டு நம்ம காமிச்சு ப்ரொஜெக்ட் பண்ணி பழகிட்டோம். திருப்பி அதேதான் சொல்றேன். அப்கோர்ஸ் உங்களுக்கு பதவி, உங்களோட படிப்பு எல்லாமே முக்கியம். நீங்க நல்லா சாதிச்சு, இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து சாதிச்சு அவங்களோட துறையில திறந்து வளர்ந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். பட் எல்லாருக்கிட்டையுமே ஒரே மாதிரி இன்புட் எதிர்பார்க்க கூடாது அப்படின்றது என்னோட வேண்டுகோள். ஓகே, அது அந்த மாதிரி இல்லாம இருந்தாலே அவங்களுக்கு இருக்கிற அந்த டேலண்ட் வச்சு அவங்கனால எவ்வளவு முடியும் கண்டிப்பா ஹாப்பியா பண்ணிட்டு நல்ல லைஃப் வாழ்வாங்க. கண்டிப்பா இன்னைக்கு அந்த மாதிரி எத்தனை பேர் வந்து எத்தனை துறையில எக்ஸல் ஆயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம அந்த விங்ஸ் டு ஃப்ளை அதை ஃப்ரீயா நம்ம கொடுத்தா அவங்க கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. பட் ஆஸ் அ பேரண்ட் நம்மளோட லிமிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியா உட்காந்து பேசி அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கன்ட்டு, அவங்களுக்கு ஏதாவது கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தட்டி கொடுத்து மோட்டிவேட் பண்ணும் போது கண்டிப்பா நல்லா பண்ணுவாங்க. இன்னொன்னு எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம்தான், நீ ஒரு சாதனையாளராவோ சரித்திரம் படைத்தாலோ நீ டாப்பர் ஆனாலோ உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு இந்த உலகமே இருக்கு. ஆனா நீ தோல்வி அடைஞ்சிட்டு வந்தா உனக்கு தோல் கொடுக்க பேரண்டா நான் இருக்கேன்னு நீங்க சொல்லுங்க. ஏன்னா ஒரு பேரண்ட்டை தவிர அதை யாராலையுமே ஆறுதல் கொடுக்க முடியாது. அப்படி இருக்கிற பேரண்ட் கிடைச்சாங்கன்னா குழந்தைகள் இந்த மாதிரி டைம்ல, எஸ்பெஷலி ரிசல்ட்ஸ் டைம்ல தவறான முடிவுகள் எடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு குழந்தையுமே நம்மளுக்கு வந்து கிடைச்ச பொக்கிஷம் இந்த உலகத்துக்கு. அதை வந்து இந்த ஒரு நம்மளோட கட்டாயத்தாலையும் நம்ம திணிக்கிறதுனாலையும் அவங்களை இழந்துடக்கூடாது. நம்ம கண்டிப்பா மெயினா இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு தப்பான முடிவு அப்படிங்கிறது வந்து நம்ம அப்பா தப்பா நினைச்சுவாங்க, நம்ம அம்மா அப்பா டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க அப்படின்னா, நீங்க ஒரு டார்கெட் செட் பண்ணி வச்சிருந்தீங்க, அதை அச்சீவ் பண்ண என்னால முடியல அப்படிங்கிறப்ப எனக்கு இதை தவிர வேற வழி இல்லைங்கிற மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுக்க போறாங்க. அந்த டார்கெட்டை வைக்காம பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா விட்டாங்க, என்னால எவ்வளவு முடியுமோ படி, அந்த மாதிரி வேர்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணணும் இல்லைங்களா பேரண்ட்ஸ்? இப்ப என்கிட்ட வந்து சில பேரண்ட்ஸ் ஆனஸ்ட்லி கவுன்சிலிங் கூட்டிட்டு வரவங்க ரொம்ப ஆர்கியூ பண்ணுவாங்க. மேம் நல்லா படிக்கணும்ல மேம், இந்த கிளாஸ்ல இருக்கா இவனால இது கூட பண்ண முடியல. அவங்கள புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கு நான் நினைப்பேன், இப்ப நம்மளால புரிய வைக்கிறதுக்கு இவ்வளவு போராடுறோம், அந்த குழந்தை அந்த வீட்டுல எவ்வளவு போராட்டத்துக்கு உள்ளாகுது அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் வந்து அவங்க சம்டைம்ஸ் அந்த குழந்தைய ரொம்ப எம்பாரஸ் பண்ணி ஷேம்ஃபுல்லா ஃபீல் பண்ணி, அந்த குழந்தை தோல்வி அப்படின்னாலே அதை சொல்லி சொல்லி குத்தி காமிச்சு ரொம்ப வருத்தத்துக்குள்ளாயிடுறாங்க. அந்த குழந்தைங்க வந்து இந்த மாதிரி வாழ்க்கையில எப்படா ஸ்கூல்ல முடிச்சு காலேஜ் முடிச்சு இந்த உலகத்துல நிம்மதியா போய் நம்ம தனியா படிப்பெல்லாம் முடிப்போம், அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு நம்ம பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு ஆகுறது வந்து ரொம்ப லாங் டைம். எஜுகேஷன் வந்து அப்படியே ஃப்ரீயா ஒரு பீஸ்ஃபுல்லா ஜாலியா படிச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம நிம்மதியா இருக்கணுமே ஒழிய, அந்த குழந்தை பிறந்து இன்னைக்கெல்லாம் ஒரு 3 வயசுலயே டயப்பரை பேக்ல போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. பாதி ரெஸ்பான்சிபிலிட்டி 3 இயர்ஸ்லயே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் மீதி ரெஸ்பான்சிபிலிட்டியே ஸ்கூல்ல இருந்து எதிர்பார்க்கறாங்க. சோ அப்படி இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டமும் அப்படிதான் இருக்கு. 3 வயசுல இருந்து ஒரு குழந்தை ஜஸ்ட் இமேஜின் ஒரு 22-23 வயசு வரைக்கும் படிக்குது அப்படின்னா 20 வருஷத்துக்கு அந்த ஸ்ட்ரெஸ்லயே வாழ்ந்துட்டு வர்றது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. சோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் நம்ம கொடுக்காம குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். ஓகே, எனக்கு நீங்க சொன்னதுல இருந்து ஒரு பர்சனலா ஒரு கேள்வினா, பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆசை இருக்கும், நல்லா படிக்கணும், டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கறது எல்லா பேரண்ட்ஸும் நினைப்பாங்க, நல்லா இருக்கணுங்கிறது. அதுக்காக தான் அந்த
இதுவே படிக்க சொல்றாங்க, எங்காவது மொபைல் கொடுத்தாலும் இல்ல அவனுக்கு பிடிச்சது பண்ணுன்னு சொன்னாலும் அட்வான்டேஜ் எடுத்துப்பானோ இல்ல இதுவே பழகிடுவாங்களோ, குழந்தைங்க கம்ஃபர்ட் ஆயிக்குவாங்களோங்கிறது தான் பேரண்ட்ஸ் உடைய பெரிய கன்சர்னா இருக்கும். ஏன்னா குழந்தைகள் எந்த தப்பான முடிவு எடுக்கக்கூடாது, அட் த சேம் டைம் பையன் நல்லா படிச்சு சொசைட்டில நல்லா இருக்கணும். இப்படி நினைக்கிற பேரண்ட்ஸுக்கு என்ன மாதிரி கைடன்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? இப்ப என்ன மாதிரி அவங்க வந்து ஒரு குழந்தைய வந்து படிக்க சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு நாள் ஃபுல்லா படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டடி ஹால்ஸே விட்டுட்டாங்கன்னா, ஒரு காலையில ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தாராளமா டிவி பார்க்கலாம். டிவி பாக்குற டைம் கட் பண்ணீங்கன்னா தான் அந்த குழந்தைங்களுக்கு எச்சா ஆங்ஸைட்டினஸ் ஆகும். சில குழந்தைங்களுக்கு பாட்டு கேட்டுட்டே படிக்க பிடிக்கும். அது ஒரு தெரப்பி தான். நானும் அது பண்ணிருக்கேன். நிறைய குழந்தைங்க பண்றாங்க. பாட்டு கேட்டு நீ என்ன பண்ணுவ, எப்படி படிக்க முடியும்? அப்புறம் வந்து ரொம்ப அடிக்கடி போய் அத நீங்க எப்படி சொல்லிட்டியா பாத்துட்டே இருக்காதீங்க, இன்வால்வ் ஆயிட்டே இருக்கீங்க. என்ன படிச்சிருக்க, படிச்சுட்டியா, என்ன நீ அதுக்குள்ள எந்திரிச்சு வந்துட்டேன், இப்பதானே நான் பார்த்தேன் நீ படிச்சுட்டு இருந்த, எதுக்கு இப்ப போன் பேசுற, இப்ப எதுக்கு நீ வந்து டிவி பாக்குற, எதுக்கு புக்கு படிக்கிற, ஏன் நடக்கிற? ஒண்ணுமே இல்ல. டொய்லெட்ல அதிக நேரமா இருந்த குழந்தைய வந்து அவங்க வீட்டுல வந்து கதவை தட்டி வெளியில வா, ரொம்ப டைம் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம பார்த்த கேசஸ்ல ஒரு இது. சோ இந்த அளவுக்கு நீங்க கொடுக்காம ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருங்க. நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா புட் யுவர் ஹார்ட் ஒர்க். இது எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப முக்கியம். உன்னால முடிஞ்சதை நீ கண்டிப்பா கொடு. அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் நீ கவலைப்படாத. அதுக்கு நீ டைம் ஸ்கெட்யூல் பண்ணி நீ பண்ணு. நான் கூட இருக்கேன். உனக்கு ஏதாவது டவுட்ஸா என்கிட்ட கேளு, நான் சப்போர்ட் பண்றேன். அதுக்கு தேவையான பக்கத்துல தேவையான நியூட்ரிஷியஸ் ஃபுட் கொடுங்க. குழந்தைங்களுக்கு போய் தட்டி கொடுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா கவலைப்படாத, உன்னால முடிஞ்சது கூட, வாட் எவர் கம்ஸ் நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. அப்படி ஒரு வழியில நீங்க கொண்டு போ. ஆனா சில பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சில்ட்ரன் மேல திணிக்கும் போது அது அவங்களால அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியாம, முதலே படிக்கிறதே ஒரு நீங்க வாழ்க்கையில குழந்தைங்களுக்கு என்ன வேண்டா வாங்கி கொடுங்க. நீங்க நான் அது வாங்கி கொடுத்தேன், இது வாங்கி கொடுத்தேன் அப்படின்ட்டு. பட் நல்ல பெற்றோரா இருக்கிறதுக்கு நீங்க சிறந்த டைமை கொடுங்க உங்க குழந்தைங்களுக்கு. உங்க டைமை கொடுக்க முடியாத எந்த பேரண்ட்ஸுமே உங்க குழந்தைங்க கிட்ட இருந்து தயவு செஞ்சு திருப்பி அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பின்னாடி காலத்துல இன்னைக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன், இன்னைக்கு 50 இயர்ஸ் 60 இயர்ஸ் எல்லாம் வளர்ந்துருப்போம். பட் வளர்ந்து வந்த எல்லாத்துக்குமே அந்த பேரண்டிங்ல நடந்த தவறுகள் மனசுல ஒரு ஓரமா இருக்கும். பேரண்ட்ஸ் சங்கடப்படுவாங்கன்னு சொல்லாம நிறைய பேர் வச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்து எல்லாமே கரெக்டா தான் பண்றோம்ட்டு அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற சில இடத்துல நம்ம எடுக்கிற முடிவுகளும் அதே மாதிரி வந்து கம்பேர் பண்றதும் அதே மாதிரி சம்டைம்ஸ் குழந்தைங்க கீழே போயிட்டாங்க அப்படின்னும் போது அந்த குழந்தைங்களை வந்து ஒரு இழிவாவோ ஒரு சங்கடமான ஒரு விஷயமாவும் நீங்க நினைச்சிடாதீங்க. அந்த டைம்ல நீங்க தோல் கொடுக்கும் போது அதை வச்சு கடைசி வரைக்கும் எங்க அப்பா எனக்கு பண்ணாரு, எங்க அம்மா எனக்கு பண்ணாங்கன்னு சொல்ற குழந்தைகள் நிறைய இருக்காங்க. அந்த இமோஷன்ஸ் கனெக்டிங் அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க நிறைய டைம் கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேரால அது முடியறதே இல்ல. அது எத்தனையோ ரீசன்ஸ் இருக்கட்டும். பட் நான் எப்பவுமே பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டுக்கிறது, கண்டிப்பா ஃபேமிலி டைம்னு ஒதுக்குங்க. உங்க குழந்தைங்கள் இருக்கும் போது நீங்க எவ்வளவு சம்பாரிச்சாலும் இல்ல வேற எந்த துறையில சிறந்து விளங்கினாலும் இந்த டைம் ஒன்ஸ் கான் இஸ் கான், திருப்பி வராது. லைஃப்ல திரும்பி பார்க்கும்போது நம்ம ஏதோ ஒண்ணு இழந்துட்டோமோ அப்படின்னும் போது அந்த குழந்தைங்களா இருக்க மாட்டாங்க, அடல்ட்டா மாறிடுவாங்க. நாளைக்கு அவங்க அப்படியே பறந்து போயிருவாங்க. ஸோ தயவு செஞ்சு குழந்தைங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகே, நீங்க சொன்னதுல இருந்து குழந்தைகிட்ட எவ்வளவு அன்பா கனிவா நம்ம பேசுறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதட்டாம எல்லா டைமுமே நம்மளால கனிவா இருக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். சில நேரம் நம்மளுக்கே தெரியாம ஒரு கோவத்தை ஏற்படும். அந்த கோவத்தையும் எப்படி நம்ம வந்து அவங்க கிட்ட காமிக்கிறோம். அப்படி காமிச்சாலும் ஒரு பேரண்டா முக்கியமான விஷயம், அதாவது மன்னிப்பு கேட்க தெரிஞ்சிருக்கணும் பேரண்ட்ஸ்க்கு. ஒரு குழந்தைக்கு மன்னிப்பு கேட்க தெரியல, ரூடா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தையோட ஃபேமிலியில மன்னிப்பு கேட்க தெரியல அப்படின்னு அவங்க யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு விஷயமே அந்த குழந்தைக்கு. இப்போ ஒரு குழந்தைய தெரியாம திட்டிட்டீங்க, ஏதோ அடிச்சிட்டீங்கன்னா கூட நீங்க உங்களை கரெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. அந்த குழந்தைகிட்ட இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்னால நான் உங்ககிட்ட அப்படி நடந்துட்டேன், அம்மா அப்பா பண்ணது தவறு, இனிமேல் பண்ணாம இருக்கிறோம் நீங்க கேட்டு பார்க்கும் போது அந்த குழந்தைக்கும் நாளைக்கு தவறு பண்ணும் போது தவறுன்னு தெரிஞ்சு ஒரு மனுஷனா மன்னிப்பு கேட்க தெரிஞ்சு. கண்டிப்பா இது இப்போ குழந்தைகளுக்கு கவுன்சிலிங் மாதிரி பேரண்ட்ஸுக்கும் கவுன்சிலிங். பேரண்ட்ஸ்க்கு தான் நித்யா நிறைய கவுன்சிலிங் தேவைப்படுது. இது ஒரு முக்கியமான உண்மையான விஷயம். நிறைய பேர் யாரு அவங்களோட தவறுகளை உணர்ந்து அதை மாத்தி அந்த குழந்தைங்களை வளர்க்குறாங்களோ அவங்களால கண்டிப்பா அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்க முடியும். மாத்த முடியாது, நான் எப்பவுமே இப்படிதான், நான் எப்பவுமே ஃபர்ம் தான், நான் பண்றது கரெக்ட், என்னோட பேரண்டிங் கரெக்ட்னு எடுத்துட்டு போகும்போது நாளைக்கு உங்க குழந்தைங்க கிட்ட நீங்க குறை கண்டுபிடிக்கிறதுல தயவு செஞ்சு செய்யாதீங்க. மேம், இப்போ பேரண்ட்ஸ், ஸ்கூலு, சொசைட்டி எல்லாத்தையும் விட்டுருங்க. எழுத போற ஆளு ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க, இதை மைண்ட்ல வச்சுக்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நீங்க கொடுக்குற டிப்ஸ் சொல்லுங்க மேம். போர்டு எக்ஸாம் எழுத போறாங்க அப்படின்னா அவங்களுக்காக 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்காக நீங்க சொல்லுங்க. ஓகே, all the 10th and 12th board exam
அப்ரோச்சிங் சில்ட்ரனுக்காக இது சொல்றேன். குழந்தைங்களே யார் என்ன வேண்டா சொல்லட்டும், நீங்க யாருக்காக படிக்கிறீங்க அப்படின்ட்டு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. எதுக்காக படிக்கிறீங்க அப்படின்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தருக்குமே இங்க ஒவ்வொரு திறமைகள் இருக்கு. அதை என்னைக்குமே மறந்துடாதீங்க. இந்த படிப்பு இதுல கம்மி மார்க் வாங்கிட்டா என் வாழ்க்கையே போச்சுன்ற ஒரு மனநிலை என்னைக்குமே வச்சுக்காதீங்க. பட் இது எல்லாத்தையும் தவிர நமக்குன்ட்டு மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான சில கடமைகள் இருக்கு. அதை என்னைக்குமே நீங்க மறந்துடக்கூடாது. ஸோ நீங்க இந்த போர்டு எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸாம்ஸ்க்கு வர முன்னாடி தான் நம்ம எப்பவுமே புக் எடுப்போம். இது எல்லாருமே செய்யற ஒரு தவறான விஷயம். நம்ம எப்பவுமே தள்ளி போடுறது, போஸ்ட்பாண்டிங், அதை பண்ணவே வேண்டாம். அன்னன்னைக்கு நடத்தினதை அன்னன்னைக்கே படிச்சிருக்கலாம். அது இன்னும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். பட் இப்போ எக்ஸாம்க்கு முன்னாடி அட்லீஸ்ட் நம்ம ஒரு ப்ராப்பர் டைம் டேபிள் ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் நான் கண்டிப்பா என்ன நடந்தாலும் முடிச்சே தீருவேன். மேபி ஒரு சாப்டர் ஒரு சப்ஜெக்ட்ல, எஸ்பெஷலி உங்களுக்கு எதுல ரொம்ப கஷ்டப்படுறீங்க, மேத்தா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், ஹிஸ்டரியா இருக்கட்டும், கஷ்டப்படுற சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்து அதே தரோ பண்ணிக்க பாருங்க. ஸோ நீங்க அதை எடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டைம் டேபிள், இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் இந்த 2 ஹவர்ஸ்ல நான் முடிக்க போறேன்னு ஒரு டார்கெட் உங்களுக்கு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேற யாரும் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். ஸோ நீங்க அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே உங்களை தட்டி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்களே ரிவார்ட் பண்ணிக்கலாம். அன்னைக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்க ஒரு கிரேஸ் டைம் எடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேம் விளையாடுறீங்களா, இல்ல ஏதாவது ஒரு காமெடி பாக்குறீங்களா, பாட்டு கேட்குறீங்களா, அந்த மாதிரி நீங்க செய்யலாம். அதே மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா ஒரே சப்ஜெக்ட் தயவு செஞ்சு படிக்க வேண்டாம். ஏன்னா நம்மளோட பிரெயின் 1 to 2 ஹவர்ஸ்க்கு மேல எதையுமே எடுத்துக்காது. இன்னொன்னு நம்ம பிரெயின் பொறுத்த வரைக்கும் ஒரு 30-40 மினிட்ஸ்க்கு மேல ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. பிரெயின் ஃபாக் ஆயிரும், இல்ல உங்களுக்கு அது மறந்து போயிரும், உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு 5 to 10 மினிட்ஸ் பிரேக், ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரெச், ஒரு யோகா, இல்ல ஒரு வாக்கிங், என்ன வேணாலும் பண்ணுங்க. பட் நடங்க, உட்காந்துட்டே பண்ண வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு நெக், நம்ம பேக் எல்லாமே வலிய ஆகும். ஸோ அது முடிச்ச பிறகு நீங்க நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா ஒரு சப்ஜெக்ட் படிச்சீங்கனாலும் இந்த 1-2 ஹவர்ஸ்க்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் அன்னைக்கு ஹோல் டே இட்ஸ் கோயிங் டு பி வேஸ்ட். ஸோ ஒரு நாள் எய்தர் 2 சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 2 hours ஒன்ஸ் படிக்கிற மாதிரி நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்டா பிரிச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் நெக்ஸ்ட் 15-20 டேஸ்க்கு நீங்க ஸ்கெடியூல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் விஷயம், இப்போ எஸ்பெஷலி சம்மரா இருக்கங்காட்டி டீஹைட்ரேட் ஆகாம பாத்துக்கோங்க. நிறைய தண்ணி குடிக்கணும். ஏன்னா இல்லைன்னா நம்மளுக்கு டீஹைட்ரேட் ஆயிடுச்சுன்னா திருப்பி எக்ஸாம் டைம்ல நம்ம உடம்புக்கு எடுத்துக்க கூடாது. தேர்ட் திங், ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது, ஜொமேட்டோல சாப்பிடுறது, இல்ல வெளியில அம்மா அப்பா கிட்ட சண்டை போய் ஏதாவது சாப்பிடுறது, அப்புறம் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறோம், வயிற்றுக்கு எடுத்துக்கிறோம். இப்போதைக்கு மெயினா ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட் சாப்பிடுங்க. நிறைய ஃப்ரூட்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நிறைய தண்ணி குடிங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு எப்படி படிக்கலாம் அப்படின்னா, சில பேருக்கு தனியா படிச்சா ரொம்ப போர் அடிக்கும். அண்ட் பிளஸ் நம்ம தனியா மட்டும் படிக்கும் போது நம்மளுக்கு தெரியாத டவுட்ஸை கிளியர் பண்ண முடியாது. ஸோ அந்த டைம்ல நீங்க கொஞ்சம் குரூப் ஸ்டடி பண்ணலாம். ஸோ குரூப் ஸ்டடி பண்ணும் போது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சதை நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஒருத்தர் சொல்லி கொடுத்து தட்டி கொடுக்கும் போது கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி ஆகும். நம்மளுக்கு டயர்ட் ஆகாது, போர் அடிக்காது ஒரு சப்ஜெக்ட்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம நம்மளை தயார்படுத்திக்கலாம். இன்னொன்னு மெயினான விஷயம், செல்போன் தயவு செஞ்சு செல்போன் பார்க்காதீங்கன்னு நான் சொல்ல வரல. லிமிட் யோர் டைம். ஒரு 15 minutes 20 minutes per day is enough. அதுக்கு மேல நீங்க எடுத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆழ்கடல்ல முத்து எடுக்கிற மாதிரி நீங்க ஒரு டைம் உள்ள போயிட்டீங்கன்னா நோட்டிபிகேஷன் நம்ம ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டா போலான்னு நினைப்போம், ஃபேஸ்புக் போலாம், அப்படியே இருக்கிற என்னென்னலாம் இருக்கோ ரீல்ஸ் பார்த்தே அன்னைக்கு நாள் முடிஞ்சிரும். அப்போ நம்மளோட கடமையை நம்ம தவறிடுவோம். அதுக்குன்னு உண்டான டைம் ஒதுக்கிக்கோங்க. செல்போன்ல இருந்து தயவு செஞ்சு நீங்க உங்களை பாதுகாத்துக்கோங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அவங்க சொல்றதும் உங்க நலனுக்கு தான் அப்படின்னு நீங்க கேட்டுக்கோங்க. அவங்க என்ன சொன்னாலுமே அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா எடுக்காதீங்க. இன்னொன்னு உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்றாங்க. ஏன்னா பேரண்ட்ஸை தவிர நம்மள மேல அக்கறைப்படுறவங்க வேற யாருமே இல்லை. அதே மாதிரி டீச்சர்ஸ் ஆல்சோ, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா உங்க டீச்சர்ஸை யூஸ் பண்ணுங்க. ஸ்கூல்ல ஏதாவது இருந்தா பயப்படாதீங்க. டீச்சர்ஸ் கிட்ட போய் எனக்கு இது புரியல, ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேளுங்க. இது எல்லாத்தையும் விட எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு டீப் பிரீத் எடுத்துட்டு கொஸ்டின் பேப்பர் பாருங்க. தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. 5 to 10 minutes கொஸ்டின் பேப்பரை தரோவா படிங்க. கண்ணை மூடிட்டு என்ன உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குமோ அதை எழுத ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மார்க் வருது அப்படின்றத அன்னைக்கு அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த பிறகு திருப்பி இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன்ட்டு அதையே நினைச்சு அடுத்த எக்ஸாம நல்லா எழுதாம கெடுத்துக்காதீங்க. என்ன நடந்துச்சோ அது முடிஞ்சிச்சு, இனிமேல் நடக்க வேண்டியதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ எல்லா எக்ஸாம் முடிச்ச பிறகு
உங்களோட நல்ல ரிசல்ட்காக காத்துருங்க. என்ன ரிசல்ட் வந்தாலும் நீங்க கொடுத்தது உங்களுக்கு திரும்பி வந்திருக்கு. அப்படியே இல்லைனாலும் இந்த சப்ஜெக்ட் தவிர உங்க வாழ்க்கையில இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. நீங்க எல்லாருமே தனிப்பட்ட சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பெரிய ஆளா வருவீங்க உங்க வாழ்க்கையில. ஸோ என்னைக்குமே நெவர் எவர் கிவ் அப் அண்ட் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். சூப்பர் மேம், சூப்பர். தேங்க்யூ சோ மச். இது எல்லாருக்குமே இது ரீச் ஆகணும். இது பேரண்ட்ஸ் யாராவது மத்தவங்க யாராவது கேட்டாங்கனாலும் இது அப்படியே வாங்கி எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு இத கன்வே பண்ணிடணும். சும்மா ஒரு பிரஷ் அப் பண்ண மாதிரி இருக்கு. ஓகே, இதெல்லாம் நான் மைண்ட்ல வச்சுக்கணும், இதெல்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ணணும், இதெல்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், எனக்கு இதுதான் தேவை அப்படின்னு இந்த ரைட் டைம்க்கு இந்த மாதிரி விஷயங்கள், இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்பவே தேவை. இந்த ரைட் டைம்க்கு திருப்பூர் டாக்ஸ் இந்த மாதிரி ஒரு நல்ல சப்ஜெக்ட் எடுத்து எத்தனையோ நீங்க நிறைய நல்ல விஷயம் பண்றீங்க. பட் குழந்தைங்களை மனசுல வச்சு இந்த ஒரு சப்ஜெக்ட் நீங்க எடுத்து கொண்டு போய் சொசைட்டிக்கு சேர்த்துறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். தேங்க்ஸ் டு திருப்பூர் டாக்ஸ் அண்ட் தேங்க்யூ நித்யா. தேங்க்யூ, சந்திச்சதுல மிக ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச். நீங்களும் நிறைய வந்து உங்க டைம் எடுத்து ஷேர் பண்ணிருக்கீங்க. இது நிச்சயமா பல பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.